நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க மேக்கப் பொருட்கள் பாருங்கள். இது வந்து பச்சை பாசி பயிரை பொடி பண்ணி வச்சுருக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சிக்கெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு குளித்தோம்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பவுடர் டப்பாவில் என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்கு, கொசுப்பத்தியை பொருத்தி வச்சு இங்கே ஓட்டாச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், இப்படி தான் பவுட்ரு கொட்டணும். அந்த மாதிரி வச்சுருக்கு. இதெல்லாம் இங்கே வைக்க தேவையில்லை, இந்த பக்கம் வச்சிடலாம். அப்புறம் வந்து இது வந்து நம்ம எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பவுடர் டப்பா. இவ்வளோ தண்டி ஏற்றிட்டு போக முடியாதுல்ல, அதனால். இது சென்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. இதுவும் சென்ட்டுது. அப்புறம் வந்து இது பாப்பாவோடது. இது வந்து பொருங்க, இதெல்லாம் நல்லா வச்சுக்கிறேன். அது வேறு தள்ளி விட்டேன், சண்டைக்கு வந்து. இது வந்து இந்த பொடி, ஆன்லைனில் வாங்கின பொடி. இது வந்து முகத்துக்கு போட்டு குளித்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பொடி, 2 பொடி கொடுக்குறாங்க. இது வந்து மீஷோவில்தே வாங்கினோம். இதெல்லாம் வந்து மஞ்சள் பொடி, அதுலேயே இருந்துச்சு இந்த மஞ்சள் பொடியுமே. இது கைக்கு மாட்டுறது. அப்புறம் வந்து மஸ்காரா, ஐலைனரு, ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து இதெல்லாமும் லிப்டிக்கு இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குது எடுத்து காட்டுங்க. இது வந்து கத்தாழை ஜெல் முகத்துக்கு போட. அப்புறம் இது வந்து காம்பேக்ட். தவறாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, இவ்வளோதே நம்மளுக்கு தெரியும். இது வந்து எனக்கு என்னோட ப்ராடக்ட் சாந்து பொட்டு. அது வந்து கடுக்கா பொடி. இது என்னது, சீரமா. இது பாப்பாவுக்கு. இது தேங்காய் எண்ணெய். அப்புறம் இது 2 வந்து கோடாலி தைலம். இது லிப்டிக். இது வந்து எனக்கு ஆச்சும் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிளம்புனா இதை நான் எடுத்து வச்சுக்கிருவேன் இந்த பொட்டுக்கு மேலே. இப்போ வந்து உள்ளே போய் பார்ப்போம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே. இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை திறந்து உள்ளே என்ன வச்சுருக்கோம்னு பார்ப்போமா. பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து நிரப்பி வச்சாச்சு. ஆனால் எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம். எதுவும் நான் கேட்டாலும் கிடைக்காது இதில் எதுவுமே. எல்லாம் வாங்கி அடைச்சி வச்சுருது. ஆனால் ஒரு வளையல் எடுத்தாலும் அதுக்கு பஞ்சாயத்துதே. பீக்கங்காய் நார். இதில் எல்லாம் என்ன இருக்குதுன்னே தெரியலை. வளையல் செட்டு இருக்க வளையலெல்லாம் வாங்கி அதில் எனக்கு 2 கொடுக்காமல் இங்கே ஒதுக்கி வச்சிரும். பார்த்துக்கங்க இதில் எல்லாம் என்ன இருக்குன்னு. இதெல்லாம் பேர் கூட தெரியாது எனக்கு. ஆனால் எல்லாம் கம்மல் செட்டை பார்த்தீங்களா, இதே முக்கியமானது. எத்தனை கம்மல் செட்டு மீஷோவில்தே இது ஃபுல்லாக. அப்புறம் பாருங்கள் வளையல், எவ்வளோ வளையல். ஆனால் இந்த வளையல் போட்டதுக்கு ஒரே பஞ்சாயத்து. இப்போ பார்ப்போமா. இது என்னான்னு. இதெல்லாம் ரோஸு, கிளிப்பு, அப்படியே அட்டையவே பிரிக்காமல் வாங்கி உள்ளே வச்சிடணும். குத்துறவங்களுக்கு ஒன்று கொடுக்கக்கூடாது, அதனால் உள்ளே வச்சாச்சு. பார்த்திங்களா, எல்லாமே அடைச்சி வச்சுருவோம். ஆனால் யாருக்கும் யூஸ் பண்ணவெலாம் கொடுக்க மாட்டோம். நான் ஒன்று எடுத்து வச்சேன், அப்புறம் அன்றைக்கி அவ்வளவுதே. கம்மல், இந்த கம்மல் வந்து எனக்கு வாங்கினோம். தொடக்கூட விட மாட்டேதுங்க, தொட்டு காட்டக்கூட கொடுமை. அது எனக்கு வாங்கின கம்மல். ஆனால் ஒரு நாள் கூட கொடுக்கல போடுறது. இதுலேயும் வளையலுதே. இப்போத்தையும் பார்க்குறேன் இந்த வளையல்லாம். இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ வளையல். அது வந்து பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ மேக்கப் வாங்கின பூ. இது என்ன, இதுவும் வளையல். இது கிளிப்பு. இந்த இதெல்லாம் கிளிப்பு ஐட்டம். இதுவும் ஒரு கிளிப்பு. இது ஒரு நாள் வச்சு பலமான பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னோடய கிளிப்பை எடுத்து வச்சிட்டேன். சீப்பு ப்ரெஸ்ஸு, பல்லு விளக்க ப்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் உள்ளதே இருக்குது. பார்த்துக்கோங்க எத்தனை கிளிப்பு என்னான்னு. வாங்கி கொடுக்குறதே எனக்கு தெரியுது. அப்புறம் குத்துனா தானே இதெல்லாம் இருக்குன்றது தெரியும்.
இப்படி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க இப்படி வாங்கி எல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு குண்டையை போட்டுக்கிட்டு இருக்குங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே ஆனால் இவ்வளவு இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், கொண்டை போட்டுக்குருவோம். இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இது என்ன, அது சோப்பு பண்ணுறதாம்லது. அது வாங்கி அது வேஸ்ட்டாக அப்படியே பாக்கெட்டை உழைக்காமல். முகத்துக்கு போடுறதுக்கு படிகாரம். இந்த மாதிரி பொருளெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லி விட்டு வாங்கி அமைதியாக உள்ளே வச்சுக்கிறது. என்ன வாங்குச்சு என்ன வச்சுச்சுன்னே தெரியல. இதெல்லாம் கோரக்கிழங்கு, ஆவாரம்பூ, வெட்டிவேறு, இதெல்லாம் முகத்துக்கு போட. இவ்வளவு இது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரை இன்றைக்கி பார்த்தாச்சு. முக்கியமானது புளியம்பட்டி அந்தோணியார் ஐயாவும் அதுக்குள்ளதே இருக்கார். அவரை ஒரு கும்பிட்டுக்கரலாம். கேட்டதை கொடுக்குற அந்தோணியார் ஐயா. இது என்ன கிஃப்ட்டு, குட்டி பாப்பா. சரி, அவ்வளோதே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டூர்.